ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றினா சூப்பரான 12வது வாரத்தோட 5வது நாள் நைட்டு ஓட்டு ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக ஆல்ரெடி பார்க்குறவங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் தான் நம்மளுடைய சேனல் ஒரு நல்ல நிலைமைக்கு போகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல். ஸோ பாருங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சர்ப்ரைஸாக கொடுத்துருக்கும். இதை நான் ஆல்ரெடி நேற்று கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் நேற்று ஒரு சம்பவத்தில் வந்துட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப வைரலாக வந்து பரவிச்சு. என்னென்னா அருணோட அப்பா வந்துட்டு ஒரு பேப்பர் துண்டு சீட்டு அதில் வந்துட்டு அழகாக குறிப்புகள்லாம் கொடுத்து அழகாக கொடுத்துருக்காரு போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அருண் நல்லாவே நடிக்கவே ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு 3 நாளாக வந்து டவுனாக இருந்த மனுஷன் திடீர்னு அப்படியே தம்பின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அடாடாடாடா இன்றைக்கி வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள்லாம் அந்த சீட்டில் தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு டவுட் வருது. ஸோ அதை பற்றி உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். காலையில் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் ஏங்க அது வந்துட்டு அந்த ரகசிய குறிப்பு இல்லைங்க, அது வந்து இது டிஷ்யூ பேப்பர்ன்றாங்க. ஏன்ப்பா டிஷ்யூ பேப்பரா? கொஞ்சம் அதாவது சொல்லலாம் இப்படியா விட்டு கொடுக்குறதுன்ற மாதிரி இருந்துச்சு. அது வந்து கையில் கொடுத்து வச்சுக்கோ அப்படின்னா கொடுப்பாங்க டிஷ்யூ பேப்பரை. ஏன் கீழே தூக்கி போட தெரியாதா? இல்லை அவர் பாக்கெட்டில் வச்சுக்க தெரியாதா? சரி ஓகே விடுங்க. அவங்களுக்கும் அவங்களுடைய ஆட்களை வந்து சொல்லும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஷ்ணு. ஸோ இன்றைக்கி மொத்தமாக 6 பேர் வந்திருந்தாங்க. அதில் விஷ்ணு வந்துட்டு சரியான ஒரு உண்டகலப்பாவலையை பண்ணிட்டு போயிட்டார். அதுலேயும் குறிப்பாக வந்து முத்துவோட ரசிகர்களுக்காக கோவத்தை கலப்புற மாதிரி முத்துவோட கேமை வந்துட்டு ரொம்ப கேவலமாக அவருக்கு எந்த வார்த்தையை சொன்னால் பிடிக்காதோ அந்த வார்த்தையை சொல்லி நீ வெறும் வாயை வச்சு இந்த வீட்டில் பொழைச்சிட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனது நிறைய பேருக்கு வந்து அப்படி கொந்தளிப்பு ஏற்படுத்திச்சு. காரணம் அவருக்கு உண்மையில் உள்ளுக்குள்ள காண்டு காரணம். அதுவும் ஏன்னா முத்துக்குமரன் வந்துட்டு சௌந்தர்யா ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அவர் தான் ஆரம்பிச்சு வச்சார். அது எப்படி நீ வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க, வெளியில் ஏதாவது சம்திங் இருக்கா அப்படிலாம் வந்து ஆரம்பித்து வச்சது அவர் தான். அதுவும் இல்லாமல் ஒரு சில கேள்வியெலாம் கேட்டிருப்பார். அந்த ஃபேன் அந்த போல் அந்த இதில் வந்துட்டு சௌந்தர்யா தான் எல்லாத்துக்குமே தொடர்ந்து 3 வாரமும் சௌந்தர்யான்னு மக்கள்லாம் ஓட்டு போடுறாங்களே, இது உண்மையிலே மக்கள் போட்ட ஓட்டு தானான்னு கேட்டது அவர் காதுக்கு போய் அவர் அதை வந்து வன்மத்தை கொட்டணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி கடைசியில் விஷ்ணு வந்து போட்டு போலபலம் பொழந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். விஷ்ணு பேசின பேச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வேறு. விஷ்ணுவும் சௌந்தர்யாவும் இந்த லவ் ப்ரப்போசலே வந்து ஆல்ரெடி பிளான்டுன்னு வேறு வந்துட்டு வெளியில் ஒரு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. இது உண்மையாக போயான்றதையும் சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா அர்ச்சனா சூப்பராக இப்போ தான் வந்து லைவில் ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு போனாங்க. அர்ச்சனா கிட்ட அந்த பேச்சு திறமை செம்மையாக இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி செம்மையாக இருக்கும். என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீடு நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நினச்சிட்டு அப்படியே சொல்லிகிட்டே இருங்க. கண்டிப்பாக இது வந்து இங்கேருந்து அங்கே போய் அது உங்களுக்கு வெளியே வரும்போது நீங்கள் என்னென்ன நினச்சிங்களோ அதெல்லாம் நடத்தி கொடுக்கும். நான் அப்படி தான் பண்ணேன் அப்படின்னு சூப்பராக ஒரு விஷயம் சொன்னாங்க. உண்மையிலே அவங்க நினச்சதை விட அதிகமாகவே கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் சொன்னாங்க. இது ஆரி ப்ரோ ஃபஸ்ட் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இந்த பிக் பாஸ் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே போயிட்டு எபிசோடு யாருமே பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த கண்டஸ்டன்ஸை நேரடியாக பார்க்க முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு தருணத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு உண்மையான அன்பை வெளிப்படுத்தியிருப்பீங்க. ஆனால் வேறு சில விஷயங்களை பார்க்கும்போது அந்த உண்மையான அன்பை கூட வந்து போலியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான விஷயம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த விஷயத்தில் அர்ச்சனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வாரம் இன்றைக்கி ஸ்பெஷலி வந்து 6 பேரில் யாரோட பேச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது, யாரோட பேச்சு செம மொக்கையாக இருந்துச்சு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு உண்மையே சொல்லப்போனால் ஈரோடு மகேஷோட பேச்சு கேட்டால் காதுலேருந்து ரத்தம் தான் வரும். உங்களுக்கு வருமானு சொல்கிறேங்க. சரி இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,17,791 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18.96. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் ஓட்டு வாங்கினது உண்மையிலேயே பெரிய விஷயம். ஜாக்லின் நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டுகள் தெரிவிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக வந்து போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி திடீர்னு ஒரு ஜர்க்கு தேவையான விஷயங்களை வந்து பேசணும். தேவையில்லாத விஷயங்களை வந்து இப்போது இந்த ஃபினாலே நறுக்கிட்டு இருக்கும்போது வந்து தவிர்க்கணும். அதை விட்டுட்டு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன்கிட்டயே போய் உரண்டு இருக்கிறது ஏன்னு தெரியல திடீர்னு. ஏன்னா முத்துக்குமரன் வந்துட்டு நிறைய இடங்கள் வந்து சுகர் கோட்டிங் பண்ணி பேசுகிறாராம். அது நீ இப்படி பண்ணக்கூடாது, நாங்களும் எப்படி வந்து வெறித்தனமாக பேசுகிறோம், நீ ஏன் இப்படி பேசுகிறேன்னு சொல்லி சண்டை போட்டு அவர் ஒரே வார்த்தை வச்சு செஞ்சுட்டார். நான் வந்து பேசுகிறது உனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நீ சுகர் கோட்டிங் பண்ண நீ சொல்ல தேவையில்ல, அதை பிக் பாஸ் சொல்லணும். இது வரைக்கும் என்னை ஒரு வாட்டியாக சொல்லியிருக்காரு சுகர் கோட்டிங்னு. ஆனால் நிறைய பேர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு உனக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கலாச்சி விட்டார். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஓவராக பண்ணுற மாதிரி இருக்குது கொஞ்சம் அந்த ஆட்டிடியூட்லாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட எப்போ மஞ்சரி சேர்ந்தாங்களோ அப்போத்திருந்து மஞ்சரியுமே ஓவராக பண்ணுற மாதிரி இருக்குது. முதல்ல இந்த 2 பேரும் தனித்தெல்லாம் விளையாண்டா நல்லதுன்றத எனக்கு தோணுது. ஜாக்லினோட கேம் லைட்டாக வெளியில் வந்து வேறு மாதிரி
அதாவது என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஓவராக கெத்தான மாதிரி வந்தவங்களாம் வந்து நீ சூப்பர்னு சொன்னதுனால நம்ம தான் டைட்டில்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது கொஞ்சம் ஓவராக தெரிகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,03,419 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.65. மஞ்சரி, நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு ஜாக்லின் கூட சேராதீங்க. ஜாக்லின் அந்தளவுக்கு டாக்ஸிக்கான பர்சன் நான் சொல்ல வரல. ஜாக்லினோட கேரக்டர் வேறு, மஞ்சரியோட கேரக்டர் வேறு. இப்போ ஜாக்லின் வந்து மஞ்சரி கூட சேர்றதுனால மஞ்சரி வந்து ஜாக்லின் கூட சேர்றதுனால வேறு வழியே இல்லாமல் ஜாக்லினுக்கு நிறைய இடங்கள் இவங்க நிற்கிறோன்னு ட்ரை பண்ணுறாங்க. அது தேவையில்லாதது. ஏன் அதை பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் இன்றைக்கி ஜாக்லினுக்கும் முத்துக்குமருக்கும் ஒரு வாக்குவாதம் போகும்போது அங்கேயும் வந்து மஞ்சரி வந்து அவங்களோட தேவையில்லாத கருத்து வைக்கிறாங்க. அதேமாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தேன். பவித்ராவோட கேம் வெளியே தெரிஞ்சதுக்கு காரணமே நான் இல்லைன்னா அவங்கள தெரிஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பண்ணாங்க. அப்பயே சொன்னேன், இது வந்துட்டு ஆட்டிடியூட் இஷ்யூஸ், இதை பண்ணக்கூடாது, ஒரு நல்ல கண்டஸ்டன்ஸ்க்கு அழகு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதை அன்றைக்கி வந்துட்டு சமந்தா, பவித்ராக்காக சப்போர்ட் பண்ண வந்த சமந்தா வந்துட்டு சொல்லி கலாய்ச்சிட்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்து சொன்னது அந்த மாதிரி தெரில. இவங்க வந்து சொன்னாங்க, இல்லை நான் ஸ்பேஸ் தான் கொடுத்தேன், நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தீங்க, ஆனால் அதை அவங்க யூஸ் பண்ணாங்க, அதை எப்படி நீங்களே ஃபுல் கிரெடிட் எடுத்துகிட்டு முடியும் அப்படின்னு செம்மையாக அவங்களுக்கு ஒரு மாதிரி மொக்கையாயிடுச்சு. இந்த மாதிரி மொக்கை இது வரைக்கும் வாங்கினதில்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், இது வேண்டாம். அதேமாதிரி இவங்களை எல்லாரும் வந்துட்டு வெளியிலேருந்து வந்தவங்க, ஃப்ரீ ஸ்டார்ஸ்லேருந்து வந்தவங்க அழகாக மஞ்சரி மேம் தான் உங்களை எல்லோரும் கூப்பிட்றாங்கன்னு சொன்னாங்க. ராணுவ வந்து ரயான் வந்துட்டு இவங்களை என்ன கூப்பிட்றாரு, இப்போ இவ போடி வாடின்னு சொல்லிட்டு இருக்காரு. தேவையா உங்களுக்கு? அது வந்து அவங்கள அக்கா தம்பி அந்த மாதிரி ரேஞ்சு ஓகே, நான் அதை தப்பு சொல்லலை. பட் இருந்தாலும் இவங்க பண்ணுற விஷயங்கள் ரொம்ப கிரிஞ்சு மாதிரி இருக்குது எனக்கு. அது வந்து அவங்களோட கேரக்டருக்கு செட் ஆகாத மாதிரி இருக்குது. அது ஒரு வேறு ஏதோ கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கிற அந்த கேரக்டர். அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். பட் ஷீ இஸ் எ வெரி குட் கேமர். அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கெத்து, அந்த ஆட்டிடியூட், நம்ம தான் டாப் 4, நம்மளால மிஞ்சி யாருமே இல்லைன்ற மாதிரி இவங்களும் ஜாக்லினும் அங்கங்கே பேசுகிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குது. அதை பற்றியும் சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணவ் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93,266 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.02. ஸோ ராணவ் கண்டிப்பாக வந்துட்டு சூப்பரான ஒரு கண்டஸ்டன் தான், அது மாற்றுக்கிறது கிடையாது. என்னென்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக உள்ளியும் பண்ணுறாரு, வெளியும் பண்ணி வச்சுட்டு வந்து தான் வந்திருக்கார். அதே மாதிரி விஷ்ணு வந்து சூப்பராக வந்து சொன்னார், நீங்கள் எல்லோரும் வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் பண்ணறா வேற ஒருத்தர் நினச்சிட்டு இருக்கீங்க, யார் சௌந்தர்யாவா? இல்லை, அவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டோன்னே ராணவ் வராரு. அந்த கான்செப்டை சொல்லும் போது நம்ம எல்லாம் வெளியே பேசிகிட்டு இருக்கோம்ல, ARM அந்த கான்செப்ட் அங்கே சொல்லி அவரும் அப்படியே கரெக்டாக எல்லாத்தையும் ஆர்டர் சொன்னார். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாட்டி யாரா ஆர், அப்போ ராயன், ஓ அந்த ராயன் கூட இல்லைல்ல அப்படின்போது அவர் நான் தான் அப்படின்னு நம்ம அடித்து சொல்கிறான். நீங்களாம் வந்து உங்களுக்கு நினச்சிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி நீங்களாம் குரூப்பாக இந்த சைடு போயிட்டுருக்கீங்க, அவன் ஒருத்தர் பிளான் பண்ணி தனியாக அந்த பக்கம் போயிட்டுருக்கான், மக்கள் அந்த பக்கம் தான் பார்த்துட்ருக்காங்க, பார்த்து சூதானமாக இருந்துக்குங்கிற மாதிரி விஷால் சொன்னாப்புல. அதோடு நிறுத்திருக்கலாம். தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசி வம்புல மாட்டிக்கிட்டாப்புல விஷ்ணு. இப்போ இன்னொரு காமெடி ஒன்று நடந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ராணுவும் பவித்ராவும் காலையில் வந்து ஒரு க்யூட்டான ஒரு சின்ன சண்டை போட்டாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது பேரே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. நான் இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன்லேயும் இந்த மாதிரி இந்த ஒரு பேரை வந்து நான் ரசித்ததே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கிறத முதல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82,737 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.32. பவித்ராவை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பவித்ரா உண்மையில் ஒரு நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப தங்கமான மனசு பொண்ணு. அந்த சமந்தா உள்ளே வந்து சொல்லி நீ நல்லா பண்ணிட்டோமா, சண்டை போட்டு தான் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒன்றை மாதிரி இருந்தும் இவ்வளோ தூரம் வரலான்னு சொல்லிட்டு நீ ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்க, இது உண்மையிலேயே செம்ம ஒரு விஷயம். இதை நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அப்படியே அழுக வந்து அப்படியே குப்பீர்னு அப்படி தேங்கி அழுதாங்க. அதோடு நிறுத்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் டென்ஷன் இறங்க. இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க பவித்ராவை சொல்லி சீண்டி விட்டாங்கன்னா நானும் இருக்கேன், நானும் கோவப்படுவேன்னு சொல்லிட்டு தேவையெல்லாம் போய் ஜாக்லின் கிட்டே மஞ்சள் கிட்டே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னா அந்த வீக்கெண்ட் எபிசோட் வந்து விஜய் சேதுபதி கேட்பார், யார் வந்துட்டு வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க, யார் வந்து பாட்டமில் இருக்காங்க அப்படின்னு. அங்கே வந்து பவித்ரா சொல்லியிருக்காங்க போல. இவங்க என்ன சொல்கிறாங்க, அதை ஏன் நீங்கள் வந்துட்டு நார்மலாகவே சொல்ல மாட்டீங்க, அந்த நாமினேஷன் விஷயங்கள்லாம் என்கிட்ட சொல்லலாமேறாங்க. ஏமா நாமினேஷன் விஷயங்கள்லாம் வந்து எதுக்குமா டிஸ்கஷன் பண்ணோம்? ஏன் பவித்ரா நல்லா தானே போயிட்டுருக்கு, கோவப்பட்டா நீங்கள் வந்து கொஞ்சம், அதாவது ஒரு டைலாக் இருக்குது டாக்டர் படத்தில் தான் நினைக்கிறேன், நான் அப்பயே சொன்னல அழகாக இருக்கிற பொண்ணுக்கு அறிவு இருக்காதுன்னு, பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னு அந்த மாதிரி தோணுது. அதனால் பவித்ரா அந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்களுடைய நேச்சர் என்னமோ அதையே பண்ணுங்கம்மா அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா கொஞ்சம் அதை வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதை பற்றியும் சொல்லுங்கள். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷால் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 79,387 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.78. நிறைய பேரோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகப்படியாக சம்பாரிச்சு வச்சிருக்காரு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் 5வது பிளேஸில் இருந்தாலும் தயவு செஞ்சு விஷால் அமைச்சிருங்க, ரொம்ப டாக்ஸிக் கேம் விளாட்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. காரணம், இன்றைக்கி வந்துட்டு நேஹா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்தாங்க, பட் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட ரோஸ்ட்டு தான் அதிகப்படியாக பண்ணாங்க. நீ வந்து சௌந்தர்யா பற்றி தப்பாக பேசியிருந்த, அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வார்னிங் கொடுத்தாரு. ஆனால் நீ அந்த பர்டிகுலர் விஷயத்தை வச்சு சௌந்தர்யா கிட்ட சொல்லி நீ மன்னிப்பு கேட்டியா? கேட்கல.
ஏன் கேட்கல, இல்லை நான் நிறைய இடங்களில் அப்படி இப்படி அந்த சாக்கு புக்கே வேணாம். அங்கங்கே சும்மா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு சாரி கேட்ட அதெல்லாம் ஓகே. நீ என்ன சொன்னியோ அதை சொல்லி கேட்டியா, அது வெளியில் வந்து தவறாக போயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க செம்மையாக வந்து வச்சு செஞ்சாங்க. அதேமாதிரி தர்ஷிகா விஷயத்தையும் அழகாக சொன்னாங்க. நீ ஸ்பேஸ் கொடுக்காம அந்த பொண்ணு ஸ்பேஸ் எடுக்கவே இல்லை. நீ கொடுத்த ஸ்பேஸால் தான் அந்த பொண்ணு பேச்சு. தர்ஷிகா மேலே தப்பே கிடையாது. தர்ஷிகா அதோட ஃபீலிங் வந்து கொட்டினது தப்பே கிடையாது. அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அங்கே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு, இல்லை அந்த பொண்ணு வந்துட்டு சூப்பராக சொல்லிருச்சு, நீ வந்து கரெக்டாக தான் கண்ட்ரோலாக இருந்தேன், தர்ஷிகா கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொன்னார். அதையும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஷால் தயவு செஞ்சு வெளியே போயிடுங்கன்றாங்க. ஏன்னா இவரால் வந்து நிறைய விஷயங்கள், அதுவும் நேற்று ஒரு செம்ம நாடகம் என்னன்னா, விஷால் இந்த கேமை தாண்டி நான் யாருன்னு காமிக்கணும்னு சொன்னது எல்லாமே டைலாக்னு நீங்கள் வந்து நேகாக்கில் சொல்கிறாரு. அப்போ இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் நடிப்பீங்க விஷால்? உங்களை வந்து நிறைய பேர் நம்பினதுக்கு நீங்கள் நிறைய துரோகம் தான் பண்ணி வச்சுருக்கீங்க. நிறைய ஃபேன்ஸ் இப்போ வந்துட்டு ரொம்ப வெறுக்கிற மாதிரி தான் விஷாலோட விஷயங்கள் இருக்குது. அதனாலே நிறைய பேர் வந்து தயவு செஞ்சு இவரை வெளியே அனுப்புகின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். 6வது பேஸ் பற்றினா ஜெஃப்ரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 75,723 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.19. ஜெஃப்ரி நம்ம தான் ஆல்ரெடி பேசிட்டு வந்தாலும், ஜெஃப்ரி வந்துட்டு ஒரு செல்ல பிள்ளை. இது வரைக்கும் அவர் பண்ண தப்புகள் எல்லாத்தையுமே அப்படியே மூடி மறைச்சி ரப்பரை வச்சு கீங்கின்னு அழிச்சிட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். அதே விஷயங்களை விஷ்ணு வந்து உள்ளே வந்து சொல்லிட்டார். டே தம்பி சூப்பர், ஆனால் எவ்வளோதான் பண்ணாலும் மாட்டவே மாட்டேன்னு அவருக்கு பயம் வந்துடுச்சு. ஒருவேளை இது வந்து மேபி ஃபஸ்ட்டே வந்து விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாருன்னு தெரில. நீ வா தம்பி நான் பார்த்துக்கிறேன். அதாவது அவர் வந்து வெளியில் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தான் தெரியும். அதை வந்து விஜய் சேதுபதி கிட்ட சொல்லியிருக்கலாம். அவர் நீ வாடா டே, நீ உள்ளே போடா, உனக்கு ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும், நீயும் வந்து லைஃப்பில் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட பண்ணியிருக்கலாம் மேபி அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவர் இது வரைக்கும் பண்ண விஷயங்கள் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 3-4 ரெட் கார்டு கொடுக்கணும். ஆனால் பேசக்கூட இல்லை, எல்லோ கார்டு கூட கொடுக்கல. அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதை வந்து அழகாக இங்கே போட்டு சொன்னோடனே ஜெஃப்ரிக்கு பயம் வந்துடுச்சு. எதை சொன்னீங்க, இல்லைடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அதை பற்றி உங்களுக்கும் தோணுதான்றதை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாரமும் இவர் வெளியே போக மாட்டார் மாதிரி தான் தோணுது. ஆனால் இதை வச்சு நானும் பார்க்க 2-3 நாளாக மிட் வீக் எவிக்ஷன், இவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்கன்னு எத்தனை வீடியோ ஒரு சில சேனலில் பார்க்குறேன். அநியாயம் பண்ணுறாங்க. கடைசியில் இப்போ மிட் வீக் எவிக்ஷனே இல்லை. இதான் நாளைக்கு வந்து சனிக்கிழமை வரப்போகுது. போச்சா? நீங்களும் நிறைய பேர் போய் பார்த்து ஏமாந்துருப்பீங்க. உங்களுக்கு ஏமாறதே குழப்பா போச்சு. லாஸ்ட்டாக பற்றி அன்ஷிதா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 68,789 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.08. அன்ஷிதா இன்றைக்கி வந்து அருணும் அர்ச்சனாவும் அந்த டான்ஸ் பண்ண விஷயங்கள் பேசின விஷயங்களை பார்த்து ரொம்ப மெய் மறந்துட்டாங்க. அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, சரி ஓகே. அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் முத்துக்குமரன் மைண்டு ஃபுல்லாக இருக்கும் போல இருக்குது. ஒரு இடத்துல வந்துட்டு கிச்சன் வந்துட்டு க்ளீனாகவே இல்லை. உடனே முத்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அங்கேருந்து நான் வந்து க்ளீன் பண்ணி தரமா அப்படின்றாரு. அவங்க திரும்ப அப்படியே முறைக்கிறாங்க. அப்புறமா தான் சொல்கிறாரு அவர், அது முதல்ல நான் பண்ணலம்மா, காலையில் வேறு ஒருத்தவங்க பண்ணாங்க, இருந்தாலும் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா விசாரித்து பார்த்தா அந்த இடத்துல அவர் பண்ணவே இல்லை, வேறு யாரோ சப்பாத்தி ஊட்டிருக்காங்க, அதனால் வந்து அழுக்கு. உடனே எதுக்கு எடுத்தாலும் முத்து வச்சு செய்கிறாங்க முத்துக்குமரனோட ரசிகர்கள். அதே மாதிரி அன்ஷிதா வந்துட்டு இப்போ வேணால் அழகாக இருக்கலாம், அவங்கள திடீர்னு யாராவது பார்த்தாங்கன்னாப்பா எவ்வளோ அழகான பொண்ணு, எவ்வளோ தன்மையான பொண்ணு, எவ்வளோ பண்பான பொண்ணு, பாசமான பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே அவங்களோட விஷயங்கள்லாம் எடுத்து போடாமல் ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு பதறுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு மினி ஆட்டோபம் இல்லை, மினியில் இது பெரிய ஆட்டோபம் மாதிரி வந்துட்டு அன்ஷிதா எப்போ வெடிப்பாங்க, அந்த வெடித்ததில் எவ்வளோ பேர் சதுரி போயிருக்காங்க தெரியுமா? சரி, எனக்கு தெரிஞ்ச ஓட்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க தான் வந்துட்டு இந்த வாரம் கண்டிப்பாக வெளியே போகிறாங்கன்றதான் உறுதியான தகவல். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் வந்துட்டு அன்ஷிதா வந்து சாச்சா பாய் சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6,21,112 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் வந்துட்டு மேக்ஸிமம் சிங்கிள் எவிஷனை தாண்டி ஒரு எவிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வாரங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிற காரணத்தினால. அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு எவிக்ஷன் இருக்குது, அதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்விஸ்ட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வருது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எது வந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு கண்டிப்பாக இந்த எவிக்ஷனை பற்றி ஒரு 2-3 சேனலில் வந்துட்டு காலையிலேருந்து போட்டுருவாங்க. இவர் 4 எவிக்ஷன் வீடியோ நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. சரி, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் நண்பர்களே.